Vanakkam and welcome to csetamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. நம்ம HTML-ஓட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் HTML இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ HTML-ஓட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். HTML-ஓட ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம் அந்த ப்ரோக்ராமிங் கோட்ஸை. ஸோ நோட் பேட், வேர்ட் பேட், என்னென்ன டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்கோ எதுலனாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். பிஎஸ் பேட் இந்த மாதிரி நிறையா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டைப் பண்ணுற கோடை சேவ் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட்டாக. நீங்கள் கோடை டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணும்போது ஃபைலோட எக்ஸ்டென்ஷனை .htm இல்லைனா .html அப்படின்னு போட்டு சேவ் பண்ணணும். ஸோ அப்படி போட்டு சேவ் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட சோர்ஸ் கோட் ரெடி ஆயிரும். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சி, ஜாவா அந்த மாதிரிலாம் நீங்கள் தனியாக கம்பைலர் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணல ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ப்ரௌசர். நிறையா டைம் வந்து நீங்கள் HTML-ஆக சேவ் பண்ணல டபுள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகலைன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ப்ரௌசர்னு கொடுத்தீங்கனாலே உங்களோட HTML கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இதில் வந்து இன்டர்பிரட் ஆகும்னு சொல்லி நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்டர்பிரிட்டேஷன் கரெக்டாக நடந்து உங்களுக்கு ஒர்க் ஆயிரும். ஸோ ப்ரௌசர்ஸ் வந்து நீங்கள் என்ன ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் க்ரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஒப்பேரா, சஃபாரி, அந்த மாதிரி ஃபயர்ஃபாக்ஸ், என்னென்ன ப்ரௌசர்ஸ் இருக்கோ எதில் ரன் பண்ணிங்கனாலும் HTML எக்ஸ்டென்ஷன் இருக்கிற ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரெக்டாக ரெண்டர் ஆகி தேவையான அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ HTML-க்குன்னு தனியாக இருக்கிற எடிட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா WYSIWYG, வாட் யூ see இஸ் வாட் யூ கெட் அப்படிங்கிற எடிட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது பிரத்யேகமாக நான் வந்து ஒரு எடிட்டரில் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் HTML இதில் இது பண்ணுவாங்க. பட் எடிட்டர் உள்ளே கொடுக்குற அந்த ப்ரோக்ராமிங் கோடு தான் இம்பார்ட்டனே தவிர நீங்கள் எந்த எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா எடிட்டர் இருக்குது. மேக்கில் பார்த்தீங்கன்னா சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது. அதே மாதிரி மொபைல் ஃபோன் ஆப் டெவலப்மெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்கோடுன்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் இருக்குது. ஸோ எக்ஸ்கோடில் தான் நான் வந்து டைப் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அதில் அந்த விஷுவல் ஃபீல் எனக்கு அதில் நல்லா இருக்குங்கிறதுனால நான் அதை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த எடிட்டர் பிடிச்சிருக்கோ அந்த எடிட்டரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸ்லேயும் ஒர்க் பண்ணுவேன். விண்டோஸில் ஒர்க் பண்ணால் நார்மல் நோட் பேட் இல்லைனா வேர்ட் பேட் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் தான் HTML-ஐ வந்து ரன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கோடிங்க்கு போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ HTML-ல ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் த கோடு வந்து எப்படி இருக்குன்னா, ஆங்குலர் ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு டாக் டைப் HTML-னு இருக்கும். ஸோ இந்த லைன் எதுக்கு அப்படின்னா, ப்ரௌசருக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. என்ன ப்ரௌசர்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோட், இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு HTML ப்ரோக்ராம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் இந்த டாக் டைப் HTML அப்படிங்கிற லைன். இந்த லைன் வந்து HTML5 வெர்ஷனுக்குரிய லைன் தான். ஸோ தேர்ட் வெர்ஷனில், ஃபோர்த் வெர்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் லைனா. ஸோ இது ஆக்சுவலாக HTML கோட் கிடையாது. ஆனால் இது வந்து உள்ளே இருக்கிற கோட் HTML அப்படிங்கிறத ப்ரௌசருக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற லைன் தான் இந்த லைன். ஸோ நிறையா ப்ரௌசர்ஸில் வந்து இந்த லைன் இல்லைன்னா கூட அது HTML கோட்னு ரெகக்னைஸ் பண்ணி ரன் பண்ணும். ஒரு சில டைம் இந்த லைன் இல்லைன்னா அந்த லைனை எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து HTML-ஓட ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, HTML ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக், இதுதான் ஒரு கண்டெய்னர் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த HTML ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்குள்ள ஹெட் செக்ஷன், பாடி செக்ஷன் நீங்கள் ரெண்டு இது வச்சுக்கலாம். ஸோ ஹெட்டுன்னு சொல்லிட்டு ஓப்பனிங் ஹெட்டு, க்ளோசிங் டேகா. ஸோ எப்பயுமே ஓப்பனிங் டேக் வந்து இந்த வெறும் ஆங்குலர் ப்ராக்கெட்குள்ளே அந்த டேகோட நேம் இருக்கும். க்ளோசிங் டேக்னா அதே டேக்ல இந்த ஸ்டார்டிங் ஆங்குலர் ப்ராக்கெட் அடுத்து ஒரு ஸ்லாஷ் இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கும். ஸோ HTML ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்குள்ள ஹெட் செக்ஷன், பாடி செக்ஷன்னு எப்பயுமே இருக்கும். இப்படி தான் வந்து ஒரு டிப்பிக்கலான வெப்பேஜ்குள்ளே HTML கோட் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கோட்ஸில் ஹெட் செக்ஷன், பாடி செக்ஷன், HTML டேக்ஸ்குள்ளே இப்படி தான் வந்து HTML கோடிங்கே இருக்கும். ஸோ இந்த ஹெட் டேக்ஸ்குள்ளே, ஹெட் செக்ஷனுக்குள்ளே நீங்கள் நிறைய டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மோஸ்ட் கண்டென்ட் எல்லாமே இந்த பாடி செக்ஷனில் இருக்கும். ஸோ ஹெட் டேக்கில் வந்து HTML டேக்குங்கிறது அந்த ஹெட் செக்ஷனையும் பாடி செக்ஷனையும் உள்ளே வைக்கிறதுக்குரிய ஒரு கண்டெய்னர் மாதிரி. ஸோ இந்த HTML டேக் வந்து
இது ஒரு HTML ப்ரோக்ராம் அப்படிங்கிறத இன்னும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்குன்னு கூட சொல்லிக்கலாம். மெயினாக இது வந்து ஒரு கண்டெய்னராக ஆக்ட் பண்ணும். ஒரு சில டைம் நான் அந்த HTML கோடை வந்து இந்த டேகை நான் மிஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹெட் டேக்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போயும் ஒர்க் ஆயிருக்கு. பட் ஒரு சில டைம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் HTML டேக் எப்பயுமே ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்கில் க்ளோசிங் டேக் போடுறது வந்து அதுதான் ரைட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ். ஸோ இது வந்து HTML டேக்ங்கிறது ஒரு ரூட் டேக் மாதிரி. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹெட் பாடின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அடுத்த லெவலில் வந்து ஹெட்டில் என்னென்ன டேக் வைக்கிறீங்களோ அதெல்லாம் இருக்கும். ஸோ ட்ரீ மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த HTML டேக்ங்கிறது ஒரு ரூட் டேகா. ஸோ அடுத்தது ஹெட் டேக்ங்கிறது ஹெட் எலமெண்ட்ஸை வந்து வைக்கிற ஒரு கண்டெய்னர் மாதிரி. ஸோ இந்த ஹெட் செக்ஷனில் நீங்கள் என்னெல்லாம் வச்சுக்கலாம்னா ஒரு நீங்கள் யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட்டோட டைட்டில், அதில் யூஸ் பண்ணுற ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்கிரிப்ட் டேக்கில் வச்சுக்கலாம். CSS யூஸ் பண்ணிங்கன்னா அதை ஸ்டைல் டேக்கில் வச்சுக்கலாம். மெட்டா இன்ஃபர்மேஷன், மெட்டான்னா வந்து டேட்டா அபவுட் டேட்டாவை தான் மெட்டான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெட்டா இன்ஃபர்மேஷனை வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏதாவது ஃபைல்ஸ் எக்ஸ்டர்னலாக லிங்க் பண்ணிங்கன்னா லிங்க் டேக் வச்சுக்கலாம். ஸோ டைட்டில், ஸ்டைல், பேஸ், லிங்க், மெட்டா, ஸ்கிரிப்ட், நோ ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாமே ஹெட் டேக்குள்ள ஹெட் செக்ஷனில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த டேக்ஸை பற்றி நம்ம ஃபோர்த் கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இதுதான் ஹெட் செக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹெட் செக்ஷனில் நம்ம வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் டைட்டில் டேக்னு வச்சுருக்குறோம் இல்லையா? ஸோ டைட்டில் வந்து பேஜ் டைட்டில் நான் இங்கே என்ன கண்டென்ட் கொடுக்குறேனோ அது வந்து ப்ரௌசரோட டைட்டில் பாரில் எனக்கு வந்து அப்பியர் ஆகும். ஸோ அதுதான் வந்து என்னோட டைட்டில் டேக். ஸோ டைட்டில் டேக் வந்து ப்ரௌசரில் டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். அது போக நீங்கள் ஒரு வெப்பேஜ் வந்து சர்ச் ஆகணும் அப்படின்னா அந்த டைட்டில் வச்சு தான் அந்த சர்ச் இன்ஜின் சர்ச் பண்ணும். ஸோ அதுக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் புக் மார்க் பண்ணுறது, ஃபேவரட் மார்க் பண்ணுறது அதுக்கெலாம் நீங்கள் வந்து இந்த டைட்டில் டேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே வந்து இன்டர்னலாக சர்ச்சிங் நடக்கிறதுக்கு இந்த டைட்டில் டேக் யூஸாக இருக்கும். ஸோ அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா பாடி டேகா. ஸோ பாடி டேக் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலான கண்டென்ட்டை உள்ளே வச்சுருக்கிறது தான் பாடி டேக். இதுக்குள்ளே நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டு, இமேஜஸ்ஸு, டேபிள்ஸ், லிஸ்ட்டு, ஹைப்பர் லிங்க்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய என்னென்ன மீடியா ஃபைல்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி வைக்கிறதுங்கிற இதில் என்னென்ன டேக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்கிறதுலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து கற்றுக்குவோம். ஸோ இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக்னு சொல்லிட்டு 2 டேக் வச்சுருக்கிறேன். ஸோ 2 லைன், திஸ் இஸ் அ ஹெட்டிங்னு சொல்லிட்டு ஹெட்டிங் நான் கொடுக்குறேன். திஸ் இஸ் அ பேராகிராஃப்னு சொல்லிட்டு ஒரு லைன் பேராகிராஃப் கொடுக்குறேன். ஸோ P அப்படிங்கிறது பேராகிராஃப் டேக், H1ங்கிறது ஹெட்டிங் டேகா. ஸோ ஹெட்டிங் டேகே மொத்தம் 6 இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த வீடியோ இல்லைனா அதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த லிஸ்ட் ஆஃப் டேக்ஸ் தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஸோ அப்போ இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். இப்போ வந்து பாடி செக்ஷனுக்குள்ளே உங்களுக்கு கண்டென்ட்டை டேக்குள்ளே எம்போஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமான அளவு இந்த ஃபஸ்ட் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் ப்ரோக்ராமை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஸோ இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நான் வச்சிருக்கிற டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ நீங்கள் எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இருக்கிற கோடை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இதிலேயே டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணையில் மட்டும் இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் சேவ் பண்ணியிருக்கேன். .htmlனு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இது பண்ணணும். டைப்ஸில் வந்து சேவஸ்ன்னு இருக்கும், கீழே டைப்பில் வந்து ஆல் ஃபார்மேட் இல்லை ஆல் ஃபைல்னு இருக்கும். ஸோ அந்த ஆலை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா .htmlனு இருந்தால் மட்டும்தான் இது வந்து கரெக்டாக ரன் ஆகும். சில நேரம் நீங்கள் .htmlனு சொல்லிட்டு சும்மா டைட்டில் கொடுப்பீங்க, ஆனால் அது .txt-ஆவே சேவ் ஆகும். அப்படி சேவ் ஆச்சுன்னா ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் .html இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, டபுள் கிளிக் பண்ணாலே. அப்படி டபுள் கிளிக் பண்ணி வரல அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்ன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரோட நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆயிரும். ஸோ இதுதான் என்னோட கோடிங், இதுதான் எனக்கு வந்த அவுட்புட். ஸோ ஒரு வெப்பேஜ் எப்படி க்ரியேட் ஆகி வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ கோடிங் இன்னும் நல்லா டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ HTMLங்கிறது என்டையர் கோடிங்குள்ளே ஒரு கண்டெய்னர். இந்த மாதிரி ஸ்பேசஸ் எதுவுமே இந்த ப்ரௌசர் வந்து ரீட் பண்ணாது. ஸ்பேஸ் கொடுக்குறது எல்லாமே மீனிங்லெஸ் தான், வேஸ்ட்டு. நான் சும்மா அப்பீரன்ஸ்க்கு டீச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கணும்னு ஸ்பேசஸ் கொடுத்துருக்குறேன். இந்த ஒயிட் ஸ்பேசஸ்ஸு, எம்டி ஸ்பேசஸ் எதுவுமே வந்து ப்ரௌசர் ரீட் பண்ணாது. இது எல்லாமே இன்டர்பிரட் ஆகாது. ஸோ இது நீங்கள் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக இதே மாதிரி டைப் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு அதே அவுட்புட் தான் வரும்.
ஸோ HTML டேக்ல ஃபஸ்ட்டு ஹெட் டேக் வச்சுருக்கிறேன். அந்த ஹெட் செக்ஷனுக்குள்ளே டைட்டில் டேக் இருக்குது. ஸோ என்ன டைட்டில், ஸோ என்னோட அவுட்புட் பேஜில் இந்த இதை தான் வந்து என்னது ப்ரௌசரோட டைட்டில் பார். இந்த ப்ரௌசரோட டைட்டில் பாரில் என்ன டைட்டில் வரணும், இங்கே பேஜ் டைட்டில்னு வந்திருக்கு. ஸோ அதே தான் நான் இங்கேயும் கொடுத்துருக்குறேன், பேஜ் டைட்டில்னு. ஸோ இங்கே என்ன வரணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கண்டென்ட்டை இந்த டைட்டில் டேக்குள்ளே கொடுத்துருக்குறேன். உள்ளே இருக்கிற இந்த ஏரியாவை தான் பாடி செக்ஷனில் நம்ம டினோட் பண்ணுவோம். இதில் நான் 2 லைன் கொடுத்துருக்குறேன். திஸ் இஸ் அ ஹெட்டிங், திஸ் இஸ் அ பேராகிராஃப்னு. ஹெட்டிங்கை ஹெட்டிங் டேக் H1 அப்படிங்கிற டேக் வந்து ஹெட்டிங் டேக். ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ஸுக்குள்ளே நடுவில் கண்டென்ட்டை கொடுக்கணும். அதுதான் HTMLோட ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஸோ இந்த ஹெட்டிங் டேக்குள்ளே நான் ஹெட்டிங் கொடுத்ததுனால ஹெட்டிங் மாதிரி நல்லா பெருசாக போல்டாக ஃபாண்ட் சைஸ் பெருசாக திஸ் இஸ் அ ஹெட்டிங்னு வந்திருக்கு. அடுத்தது திஸ் இஸ் அ பேராகிராஃப் நார்மல் டெக்ஸ்ட்டாக குட்டியாக வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு நார்மலாக HTML ஃபைலை எழுதி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு HTML ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய டேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேக்ஸோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதோட டெமோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு csetamila by Eezytutorials. நன்றி.